இப்படிதான் நான் என் ரீல்ல சொல்லி கழுவி கழுவி ஊத்துனாங்க என்னைய. செல்ல பிள்ளைகளுக்கு சோம்பேறி சிக்கன் அதை யூஸ் பண்ணி இடியாப்பம் வாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வெள்ளை பட்டாணி இருக்குல்ல, வட்டானான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு கிரேவி பண்ணியிருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் சதீஷ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோசு, பச்சை மிளகா, 4 முள்ளங்கி, 1 வெள்ளரிக்காய், 2 வாழைக்காய், 2 முருங்கைக்காய், 1 மாங்காய், உருளைக்கிழங்கு, இவ்வளோ இஞ்சி, கத்திரிக்காய், பீன்ஸு, இது பூண்டு, வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் தக்காளி, இதில் வந்து வெண்டைக்காய் இருக்குது. ஸோ ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கொசுறுகள், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 665 ருபீஸ். ஸோ உங்கள் ஊரில் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி விலாகு ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸியாக போனதுனால விலாக் வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸ் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சதீஷ் பார்த்திங்கன்னா முட்டை கலக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாங்க விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சதீஷ் வந்து அவங்களோட செல்ல பிள்ளைகளுக்கு, மகள்களுக்குன்னு ஸ்பெஷலாக என்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன செய்கிறீங்க அப்பா? உங்கள் பிள்ளைக்கு இது மசாலா முட்டை கலக்கி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன் தெரியுமா? வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. எனக்கு கண்டினியூஸாக 2 நாள் எனக்கு சதீஷ் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ முட்டை 4 முட்டை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆமாம், நான் இப்போ சொல்லியேன். அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் நூடுல்ஸ் மசாலா. ஸோ இந்த மசாலா சதீஷ் எப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம், இது வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் போடணும்னு கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் போதும். இந்தாடா, இது வந்து நீங்கள் ஐதர் மேகி நூடுல்ஸில் உள்ள மசாலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்போ நூடுல்ஸ் மசாலான்னே கிடைக்குதுல்ல. இது வந்து எங்கள் இந்த தெனை நூடுல்ஸ் வாங்கும்போது அதுக்கு கூட ஒரு பேக்கெட் வச்சுருப்பாங்க தெரியுமா, இந்த மில்லட் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த மசாலா தான் இது. இந்த வரேன். ஓகே, நம்மளோட முட்டையில் அந்த நூடுல்ஸ் மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ. உப்பு போடுவியாடா? உப்பு எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு மசாலா மட்டும் போடும். ஆமாம், அப்பாவுக்கு வந்து கலக்கி மிக்ஸு தான் பண்ண தெரியும். அதை பெரட்டி எடுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அது என்கிட்ட தான் இருக்குது. அப்பா என்னைய ரொம்ப கொஞ்சாதப்பா, சரியா? அதை கலக்கியை வந்து உருட்டி எடுக்கிறதுக்கு, இதுக்கு பேர் வந்து உருட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நான் என் ரீல்ல சொல்லி கழுவி கழுவி ஊத்துனாங்க என்னைய. உங்க ஊர்ல தான் இதை உருட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. புதுசாலாம் நீங்க சொல்லிங்க அப்படின்னு. அப்படியா? அது என்னவோ தெரியல. ஆனா நான் ரீல்ல அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி சட்டியில எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஹாஃப் ஊற்றிட்டு நம்ம உருட்ட போகிறோம். சரியா மகா? அதனால தான் அதுக்கு பேர் உருட்டு. உருட்டியா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ ஏதாவது ஒன்றை வச்சு இந்த மாதிரி ஸ்லைடு பண்ணி விடும்போது அந்த ரா முட்டை எல்லாம் ஒரு பக்கமாக வரும். என்ன வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா சைட்லலாம் இருந்து உருட்டணும். அதை டக்கின் பண்ணி இந்த மாதிரி உருட்டி பெரட்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ஓவராக குக் ஆகக்கூடாது, அதுதான் இந்த கலக்கியில் ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்தது வரேன்டா. மகி என்ன செய்யுது? ரெடி ஆயிடுச்சு.
அப்போ புளி மூட்டை மாதிரி வந்து நிற்கிறது. ஷெல்ஃபை ஒன்று க்ளீன் பண்ணும்போது அங்கேருந்து கிடைத்த சில பல பொக்கிஷங்களை எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட் டெஸ்ட் இங்கே இவங்க முதல் காணிச்சிடுறேன். நான் அப்பாவோட மசாலா கலக்கி எப்படி இருக்கு? அன்னைக்கு அவளுக்கு பசிக்கலடா, அதான் கோவத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். மகா எப்படி இருக்கு? பெப்பர் போட்டு. மகி எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு பிஞ்சே ரொம்ப நல்லா சூப்பர். ஓகே ஸோ குட்டீஸ் ரெடி ஆயாச்சு. சரி மஹிக்கு எது பிங்கா? மஹி கலர் அடிக்கிங்கிற பேரில் அதிலலாம் கீச்சி வைக்கக்கூடாது சரியா? டார்க் பிங்க். இதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரெடியா? 1 2 அப்படி கீழே வைல. விக்டரி. பாய். நல்லா இருக்கு. விக்ட்ரி. நீங்கள் எல்லோரும் அங்கே போய் ஃபன் பண்ண போகிறீங்க, நான் மட்டும் வீட்டில் இருந்து உங்களுக்கு மீ டைமில் இருக்க போகிறேன். மகா நான் மீ டைமில் இருக்க போகிறேன். என்ன குழம்புல நான் மீ டைமில் இருக்க போகிறேன். எனக்கு வந்து மைனி வந்து தலையை கட்டி விடலான் இருக்காங்க, அப்படி தானே? நான் அதை வீடியோ எடுக்க போகிறேன். அன்னைக்கு வந்து என்கிட்ட மைனி வாலண்டியராக சொன்னாங்க தெரியுமா, நான் உனக்கு தலையை கட்டி விடிய நீ வீடியோ அடிக்கியா அப்படின்னு. அதால் அதை வீடியோவில் போட்டேன்லடா, சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு ஒரே கமெண்ட் ஃபுல்லாக. நல்லா கட்டி விட்டாங்க, உங்களுக்கு ஃபேஸ்க்கு இது நல்லா சூட் ஆகுது அப்படின்னு. நல்லா இருந்தா? ஆமாம் அழகாக இருந்துல்ல, எல்லோரும் என் ஃபேஸ்க்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாய். பேட்மிண்டன் விக்டரி. கோ சாம்பியன்ஸ், கோ சாம்ப்ஸ். நண்டு என்ன வறுத்து வருது. பாய். என்னடா? கோ சாம்பியன்ஸ். ஈஹா ஈஹா. எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சேம்ப், மை லிட்டில் சேம்ப். பாய் கேர்ள்ஸ், ஹாவ் ஃபன். பாய். என்னதுடா? என்னது? ரொம்ப பல்ஜா இருக்கு. இதில் ஒரு விளையாட்டு அப்படிதானே உனக்கு? பாய் பாய். துள்ளிட்டே தான் போகுது கேட்டியா? மஹி துள்ளிட்டே தான் இருக்கா. நான் அதை தான் சொல்லலான்னு வந்தேன். சரி ஒன்றும் இல்லை, விழ மாட்டாடா. அது அது ரொம்ப லாங்காக இல்லை. இந்த ஒரு வண்டி விழுந்தா எந்திப்பாளா? விழுந்தா எந்திப்பா. பாய். கோ சாம்பியன். பாய். பார்த்து. ஸோ நான் இங்கே பால் காய்ச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி தயிர் சுத்தமாக முடிஞ்சிடுச்சு, அதனால் காய்ச்சி வச்சுட்டா நைட்டு வர ஊற்றுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னருக்கு வந்து ஒரு சிம்பிளஸ்ட் சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன், இல்லாட்டி 1 pot சிக்கன் கறின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறீங்களோ அதில்
2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் மூணாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 4 தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த வெங்காயம், இந்த ஸ்பைசஸ், தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசிச்சு வரணும் அந்த தக்காளியில் உள்ள சாறு எல்லாமே, அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா பெசரியாச்சு. இப்போ இதில் வந்து சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனையுமே இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நம்மளோட சிக்கன் வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு. இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இதை நான் அடுப்பில் எடுத்து வச்சிட போகிறேன். இது குக் ஆகட்டும். ஸோ நம்மளோட சிக்கன் கறி வந்து நான் வச்சாச்சு. அது குக் ஆகிற டைமில் டக்குன்னு இடியாப்பம் பிழிஞ்சிடலான்னு மாவு வெறுவி வச்சுட்டேன். ஆக்சுவலி இடியாப்பம் மாவு வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் வெறுவிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி இடியாப்பம் மாவு பிசையலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, ஓகே டன். ஸோ நான் வந்து பாட் மாற்றிட்டேன், பிகாஸ் அந்த பாத்திரம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு, சிக்கனுமே வெந்தாச்சு. ஸோ நம்ம சிக்கன் கறி, நம்மளோட லேசி சிக்கன் கறி ரெடி. நீங்கள் இப்படியே விட்டுறலாம். பட் நான் இன்றைக்கி இதை இடியாப்பத்துக்கு கூட சர்வ் பண்ணுறதுனால தேங்காய் பால் வந்து ஒரு 1 கப் ஆட் பண்ணுறேன். கூடவே கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். லேசாக கொதிச்சு வரட்டும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. அடுப்பை அணைச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கீரை போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? நீங்கள் பக்கத்தில் இருந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளோட சோம்பேறி சிக்கன் கறி ரெடி.